الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, ரமதான் இறுதி 10 துவங்க இருப்பதை அடிப்படையாக கொண்டு சில உபதேசங்களை செய்ய விரும்புகிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ரமதானுடைய இறுதி 10, அந்த இறுதி 10 லைலத்துல் கத்ர் போன்ற இரவையும் அதில் வணங்கி வழிபட்டால் 1000 மாதங்களை விட சிறந்த கூலியை அல்லாஹ் வழங்குவான் என்கிற அந்த வாக்குறுதியையும் வழங்கியிருப்பது, இது அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு செய்த மிகப்பெரிய கருணை. இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிஅமத். இதற்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் அல்லது ஹதீஸ் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள். சஹீஹ் புகாரியுடைய 3459வது ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமா அஜலுக்கும் ஃபி அஜலி மன் ஹலா மினல் உமம் மா பைன ஸலாத்தில் அஸ்ரி இலா மக்ரிபி ஷம்ஸ். மற்ற சமூகங்களுக்கு மத்தியில் உங்களுடைய அஜல் அமல் செய்யக்கூடிய நேரம் என்பது அசருக்கும் மக்ரிபுக்கும் மத்தியில் உள்ள நேரம் போன்றது. மற்ற உம்மத்துகளுக்கு மத்தியில் உங்களுடைய அமல் செய்யக்கூடிய அவகாசம், கால அவகாசம் என்பது அசர் டு மக்ரிப் மாதிரி என்று சொல்லிவிட்டு அடுத்து ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், வ இன்னமா மஸலுக்கும் மஸலுல் யஹூதி வன் நஸாரா. உங்களுடைய மற்றும் யூதர்கள் நசாராக்களுடைய உதாரணம் ஒரு நபரை போன்றது. அவர் தன்னுடைய ஒரு வேலைக்காக வேண்டி சில மக்களை அமர்த்துகிறார். என்ன செய்கிறார்? காலை நேரத்திலிருந்து ஸுஹர் நேரம் வரை யார் எனக்காக கீராத்துக்கு பதிலாக, கீராத் என்பது ஒரு தீனார், ஒரு பொற்காசு, வெள்ளிக்காசு, ஒரு காசை கீராத் என்று சொல்வார்கள். அந்த ஜனாசா தொழுகை தொடர்பான ஹதீஸிலே கீராத்துக்கு ரசூல் அவர்கள் சொன்ன விளக்கம் உஹது மலைக்கு சமம். ஆனால் அரபி மொழியில் கீராத் என்று சொன்னால் ஒரு காசு என்று அர்த்தம், ஒரு காயின். ஆக ரசூல் சொல்கிறார்கள், ஒரு காசுக்கு பதிலாக, ஒரு தீனாருக்கு பதிலாக காலை பொழுதில் இருந்து ஸுஹர் நேரம் வரை யார் எனக்காக வேலை செய்வார்கள் என்று சொல்ல யூதர்கள் என்ன செய்தார்கள்? அதற்காக வேலை செய்தார்கள். அடுத்து அந்த நபர் என்ன செய்கிறார்? ஸுஹர் உடைய நேரம் முதல் அசர் நேரம் வரை யார் ஒரு கீராத், ஒரு காசுக்கு பதிலாக யார் எனக்காக வேலை செய்வார் என்று கேட்க அதற்கு நசாராக்கள் வேலை செய்தார்கள். அந்த கீராத் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அடுத்து அவர் என்ன செய்கிறார்? யார் எனக்காக அசர் முதல் மக்ரிப் வரை 2 கீராத், 2 தீனாருக்கு பதிலாக வேலை செய்வார் என்று கேட்க அதற்கு இந்த உம்மத், இந்த சமூகம் வேலை செய்தது, அதற்கு 2 கீராத் வழங்கப்பட்டது. ஆக இப்படி தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்? யூதர்களுக்கு, நசாராக்களுக்கு, இந்த உம்மத்துக்கு கூடுதலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை வழங்குகிறான் என்பதற்கு உதாரணமாக ரசூல் சொன்னார்கள். இப்படி செய்ததும் யூதர்கள், நசாராக்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், நாங்கள் அதிகமான நேரம் காலை ஃபஜர் முதல் ஸுஹர் வரை அமல் செய்தோம், நமக்கு ஒரு கீராத். நசாராக்கள் சொல்வார்கள், நாம் ஸுஹர் முதல் அசர் வரை அமல் செய்தோம், நமக்கு ஒரு கீராத். ஆனால் இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு, இந்த இறுதி சமூகத்துக்கு அசரிலிருந்து மக்ரிப் குறைந்த நேரம், ஆனால் அவர்களுக்கு 2 கீராத் நன்மை எப்படி என்று கேட்க அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிலளிக்கிறான், நீங்கள் செய்த அமலுக்கு ஒரு கீராத் நன்மை என்பது உங்களுடைய உரிமை, அதை வழங்குவதுதான் நியாயம். ஆக நான் அதை உங்களுக்கு வழங்கிவிட்டேன். அசரிலிருந்து மக்ரிப் வரை அமல் செய்த இவர்களுக்கு அவர்களுக்கு உண்டான கூலியை கொடுத்து அதிகப்படியாக கொடுத்தது அது என்னுடைய ஃபதல், அது என்னுடைய கருணை. நான் நாடியவர்களுக்கு என்ன செய்கிறேன்? கருணை செய்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஆக யூதர்கள், நசாராக்கள், அதாவது உண்மையான யூதர்கள், நசாராக்கள், இஸ்லாத்தில் இருந்தவர்கள், இங்கு காஃபிர்களாக இருக்கக்கூடிய யூதர்கள், நசாராக்கள் இங்கே உதாரணம் பொருந்தாது. மூசா அலைஹிஸ்ஸலாமை நம்பிக்கை கொண்டு இஸ்லாத்தை பின்பற்றி நடந்த யூதர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாமை நபியாக ஏற்று அவர்கள் கொண்டு வந்த ஷரியத்தை பின்பற்றி நடந்த அந்த நசாராக்கள், அவர்கள் குறித்து தான் இந்த ஹதீஸ். ஆக அவர்கள் செய்த அமலுக்கு அல்லாஹ் கூலியே தராமல் விட்டுவிட்டால் தான் என்னது? அநீதி.
ஆனால் அல்லாஹ் அவர்கள் செய்த அமலுக்கு கூலியை வழங்கிவிட்டான். ஆனால் இந்த உம்மத் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பிரத்யேக கருணை என்னது? செய்த அமலுக்கு மற்ற சமூகங்களுக்கு என்ன கூலியோ அதையும் கொடுத்து கூடுதலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான கூலியை வழங்குகிறான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கருணையாகும். ஆக இந்த இறுதி உம்மத் மீது அல்லாஹுடைய கருணை, அல்லாஹுடைய கிருபை மிக பிரத்யேகமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு அதிகமான நன்மைகளை தருவதற்கு பல வாய்ப்புகளை இந்த ஷரியத்திலே, இந்த மார்க்கத்திலே ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அத்தகைய ஒரு வாய்ப்பு தான் ரமதானுடைய இறுதி 10. அந்த இறுதி 10 வரக்கூடிய லைலத்துல் கத்ர் இரவுடைய வணக்க வழிபாடுகள். அந்த ஒரு இரவை அடைந்து இபாதத் செய்த நிலையில், இஹ்லாஸோடு நபி வழி அடிப்படையில் இபாதத் செய்த நிலையில் அந்த இரவை நாம் பயன்படுத்தி கொண்டால் 1000 மாதங்களை விட சிறந்த இபாதத்துக்கான நன்மைகளுக்கான கூலி நமக்கு வழங்கப்படும் என்பது சாதாரண சிறப்பு கிடையாது. 83 வருடங்களை விட அதிகமான ஒரு காலகட்டம். நம்முடைய ஆயுட்காலம் 30, 40, 50, 60 தெரியாது. ஆனால் அந்த ஒரு இரவை அடைந்து விட்டால் 83 வருடங்களை விட சிறந்த இபாதத்துக்கான நன்மை என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையாகும். அந்த இரவை அடைவதற்கு நாம் ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு என்ன செய்ய வேண்டும்? குறைந்தது 5 இரவுகள் வணங்கி வழிபட வேண்டும். அந்த ஒரு இரவை அடைய குறைந்தது இறுதி 10 ஒற்றைப்படை இரவுகள் 5 இரவுகள் கண்விழித்து இபாதத் செய்து ஒரு சின்ன முயற்சி எடுத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மகத்தான கூலியை தருகிறான். இதில் குறிப்பாக ரமதானுடைய ஆரம்பத்தில் பேச்சில் அப்படி ரமதானுடைய 20 நாட்கள் போய்விட்டது. ஆரம்பத்தில் நாம் ஏதோ ஆர்வமாக இபாதத் செய்ய தொடங்கினோம். ஆனால் ஒரு 5 நாட்களில், ஒரு வாரத்தில் அப்படி அந்த இபாதத்தெல்லாம் குறைந்து விட்டது. ரமதானுடைய இந்த இடைப்பட்ட காலத்தில் அலட்சியமாக நாம் இருந்து விட்டோம், நேரத்தை வீணாக்கி விட்டோம் என்று சொன்னாலும் அல்லாஹ்விடத்தில் மனம் வருந்தி தௌபா செய்து இறுதி 10 நாம் சில உழைப்பு செய்து வணங்கி வழிபட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக நமக்கு அதற்குரிய சிறப்பை வழங்குவான். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஒரு ஃபத்வாவிலே சொல்கிறார்கள், எவர் ஒருவர் ஆரம்பத்திலே, ரமதானுடைய ஆரம்பத்திலே சில வணக்க வழிபாடுகளை செய்து அடுத்து ரமதானுடைய இடைப்பட்ட நாட்களில் நேரங்களை வீணாக்கிவிட்டு பிறகு மனம் வருந்தி இறுதி 10 வணங்கி வழிபடுகிறாரோ நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இறுதி 10 இருக்கக்கூடிய மகத்தான சிறப்பை அந்த அடியாருக்கு வழங்குவான். எவர் ஒருவர் ஆரம்பத்தில் ஆர்வமாக வணங்கி வழிபட்டு பிறகு சிறப்பு மிக்க நாட்களுடைய, சிறப்பு மிக்க இரவுகளுடைய மகத்துவத்தை பொருட்படுத்தாமல் அலட்சியம் காட்டி அதே அலட்சியத்தோடு அந்த மாதத்தை கடந்து சென்று விடுகிறாரோ அவர் இந்த மாதத்தை மதிக்காதவராக கருதப்படுவார். இல்லையா? என்னதான் ஆரம்பத்தில் ஆர்வமாக வணங்கியிருந்தாலும் சரி. ஆனால் இதற்கு நேர்மாறாக ஆரம்பத்தில் ஒருவர் அலட்சியமாக இருந்து இந்த மாதம் கைவிட்டு போகிறதே, இதை விட்டுவிடக்கூடாது என்று மனம் வருந்தி இறுதி நாட்களில் வணங்கி வழிபடுகிறாரோ அதே நிலையில் இந்த மாதத்தை அவர் கடந்து செல்கிறாரோ அவர் இந்த மாதத்தை மதித்தவராக கருதப்படுவார். ஆக இரண்டில் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. ஆகவேதான் ஹதீஸில் ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்தீம், முடிவுகளை பொறுத்துதான் அமல்கள் அமைகின்றன. ஆரம்பத்தில் என்ன செய்தோம் என்பதை விட இறுதியில் எந்த நிலையில் இருந்தோம் என்பதை பொறுத்துதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைச்சுகிறான், நமக்கு கூலியை வழங்குகிறான். அந்த வகையில் அன்பானவர்களே, ஒருவர் இஹ்லாஸோடு தொழ ஆரம்பிக்கிறார், அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்விடம் கூலி எதிர்பார்த்து அல்லாஹ்வுக்கு பயந்து இஹ்லாஸோடு தான் தொழ ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்த பிறகு 1-2 ரக்காத்திலே நியத்து மாறிவிட்டது. முகஸ்துதி, மக்கள் பார்க்க வேண்டும், புகழ வேண்டும், பெருமை என்று நியத்து மாறிவிட்டது. அதே நியத்தோடு சலாம் கொடுத்து முடித்து சென்று விடுகிறார் என்று சொன்னால் ஆரம்பத்தில் என்னதான் இஹ்லாஸோடு அவர் தொழுகையை ஆரம்பித்திருந்தாலும் முகஸ்துதியோடு முடித்த காரணத்தினால் அந்த தொழுகை வீணாகி விட்டது. இதற்கு அப்படியே நேர்மாறாக ஒருவர் முகஸ்துதியின் சிந்தனையோடு ஒருவர் தொழுகை ஆரம்பிக்கிறார், புகழ் பெருமைக்காக ஆரம்பிக்கிறார், மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கிறார். ஆனால் ஆரம்பித்த பிறகு உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் ஏற்படுகிறது, நான் இப்படி செய்வது சரியில்லை, அல்லாஹ் என்னை தண்டிப்பான், என்னுடைய தொழுகை வீணாகிவிடும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் தொழுத பிறகும் குற்றவாளியாக நான் இருப்பேன், இப்படி செய்யக்கூடாது என்று உள்ளுக்குள் மனம் வருந்தி தௌபா செய்து தன்னுடைய நியத்தை
சுத்தப்படுத்தி இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்காக என்று அவர் சலாம் கொடுத்து தொழுகை முடித்து பிறகும் அதே இஹ்லாஸை பாதுகாத்தால் அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் கபூல் ஆகும். ஆக இறுதி நிலையை பொறுத்துதான் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் அமல்களாக அமைகின்றன, அதற்கு கூலி வழங்கப்படுகிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவேதான் அன்பானவர்களே, சில சஹாபாக்கள் இஸ்லாத்தை புதிதாக தழுவியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாம் எல்லோரும் நீண்ட காலகட்டம், அதில் பல பேர் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள், 60 70 என்றெல்லாம் இருந்தார்கள். ஆக அவர்கள் ரசூலிடத்தில் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நம்முடைய ஆயுட்காலத்தின் ஒரு நீண்ட காலகட்டம் நாம் ஷிர்கிலே அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பதிலே தன்னுடைய காலத்தை கழித்து விட்டோம். இந்த காலத்தில் தான், வயது முதிர்ந்த இந்த காலத்தில் தான் நமக்கு சத்தியம் கிடைத்திருக்கிறது, இப்போது தான் நாம் நேர்வழியில் வந்து இருக்கிறோம். ஆக இவ்வளவு காலம் நாம் வழிகேட்டில் இருந்தோமே, அதுடைய நிலை என்ன, அல்லாஹ் என்ன செய்வானோ என்று பயந்தவர்களாக வந்து ரசூலிடத்தில் இவ்வாறு கேட்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்தில் சில வசனங்களை இறக்கி வைத்தான். அவர்களுடைய கேள்விக்கு பதில் தரும் விதத்திலே அந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலை பார்த்து, அந்த மக்களை பார்த்து சொல்லும்படி சொல்கிறான், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். என் அடியார்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளை குறித்து, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை குறித்து நம்பிக்கை இழக்க வேண்டாம், நிராசை அடைய வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா பாவங்களை மன்னித்து விடுகின்றான். ஆக ஷிர்கிலிருந்து தௌஹீதுக்கு வந்து விட்டால், குஃப்ரிலிருந்து ஈமானுக்கு வந்து விட்டால் முந்தைய எல்லா பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழித்து விடுவான். ஆக நீங்கள் நிராசை அடைய வேண்டாம், நம்பிக்கை இழக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சஹாபா பெருமக்களுக்கு இந்த நற்செய்தி சொன்னது எல்லோருக்கும் பொருந்தும். யார் தவறு செய்து பிறகு மனம் வருந்தி நேரான பாதைக்கு வருகிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய அந்த இறுதி நிலையை தான் பார்க்கிறான். ஆரம்பத்தில் செய்த தவறுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகிறான். அந்த 99 கொலை செய்த நபருடைய ஹதீஸை நாம் படித்திருப்போம். அவருடைய ஆரம்ப நிலை மோசமாக இருந்தது, பெரிய பெரிய பாவம், கொலை செய்வது என்கிற பெரிய பாவத்தை செய்திருக்கிறார். ஆனால் அவருடைய இறுதி நிலை என்ன? மனம் வருந்தி அவர் வருகிறார், திருந்தி வாழ வேண்டும் என்று முன் வருகிறார், அதற்கு முயற்சியும் செய்கிறார். வெறுமனே நியத்து கிடையாது, அதுக்கேற்ப முயற்சியும் செய்கிறார். அந்த முயற்சியின் ஒரு பகுதி தான் என்னது? திருந்தி வாழ்வதற்கு இடத்தை விட்டு, தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு செல்கிறார், நல்ல மாஹோலில் தன்னை மாற்றிக்கொள்ளலாம் என்று. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய இறுதி நிலையை வைத்து அல்லாஹ் அவர்களுடைய பாவத்தை மன்னித்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் அன்பானவர்களே, ரமதானுடைய ஆரம்பத்தில் நம்மில் சிலர் அல்லது பலர் ஏதோ சரியாக வணங்கவில்லை, நேரத்தை வீணாக்கி விட்டோம் என்று சொன்னால், குறைந்தது இப்போது இறுதி கட்டத்தில் இருக்கிறோம், ரமதானுடைய மாதத்தின் 3வது பகுதியை நாம் அடைய இருக்கிறோம், ஆரம்பிக்க போகிறோம். குறைந்தது இந்த நேரத்தில் மனம் வருந்தி நாம் இந்த மாதம் முடிவதற்குள் தன்னை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும், இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு தன்னுடைய நியத்துகளை சரி செய்வதோடு அதை உறுதியாக்கி கொண்டு இந்த இறுதி 10 செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை நாம் செய்து இந்த மாதத்தை மஃபிரத்துக்காக வேண்டி பயன்படுத்தியவர்களாக இந்த மாதத்தை விட்டு நாம் வெளியேற வேண்டும். குறைந்தது இந்த முயற்சியை நாம் எடுத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக இந்த மாதத்தை நமக்கு பயனுள்ள மாதமாக ஆக்குவான். அதேபோல் அன்பானவர்களே, பெண்களும் இந்த இறுதி 10 நாட்களில் லைலத்துல் கத்ர் இரவை தேடும் வண்ணம் இபாதத்துகளில் ஈடுபட வேண்டும், கண் விழித்து வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும். ஆண்கள் பள்ளிவாசலுக்கு வந்து இங்கேயே இருந்து இபாதத்து செய்யலாம், பல பேர் கூட இருப்பார்கள் ஒத்துழைப்பு தருவதற்கு. ஆனால் பெண்கள் பொறுத்தவரையில் தராவி தொழுது பயானுக்கு பிறகு அவர்கள் வீடுகளுக்கு சென்று விடுவார்கள். ஆம், சில வருடங்கள் முன்பு தங்கி இபாதத் செய்வதற்கான ஏற்பாடு இருந்தது. ஆனால் சில குழப்பங்கள் நடந்த காரணத்தினால் அதை தவிர்ப்பதற்கு பெண்கள் இரவில் தங்கக்கூடாது என்று ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. காரணம், இரவில் பெண்களும் வரலாம் என்று சொன்னால் 2 மணிக்கும் யாராவது வருவார்கள், 1 மணிக்கும் வருவார்கள், இளம் பெண் பிள்ளைகளும் வருவார்கள் செல்வார்கள், யாரும் கேட்க முடியாது. இது சில ஃபித்னாக்களுக்கான வாசல் திறக்க வாய்ப்புண்டு என்கிற பல காரணங்களை அடிப்படையாக வைத்துதான் இப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. ஆக பெண்கள் இதை புரிந்து கொண்டு தராவிக்கு பிறகு பயான் முடிந்து வீடுகளுக்கு சென்ற பிறகு வீடுகளில் என்ன செய்யுங்கள்? கண் விழித்து இபாதத் செய்யுங்கள். தன்னுடைய தாய் தந்தையோடு பிள்ளைகளோடு அவர்களையும் தூங்காமல் வணங்கி வழிபடும்படி ஏவி எல்லோரும் சேர்ந்து
நன்மையான காரியங்களில் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதால் என்னது அவசியம், உதவி செய்ய வேண்டிய ஒரு விஷயம். பல விஷயங்களில் நாம் என்ன செய்கிறோம், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிறோம். இந்த நன்மையான காரியத்தில் தான் என்ன செய்ய வேண்டும், சொல்லப்போனால் ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஆக தனியாக வணங்கி வழிபடுவதாக இருந்தால் தூக்கம் வரலாம், யாரும் எழுப்புவதற்கு சொல்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். இப்படி இருக்க துணைக்கு யாராவது வைத்துக்கொண்டு வீடுகளில் வணங்கி வழிபட வேண்டும். ஆம், தேவைப்பட்டால் என்ன செய்யலாம், 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ தூங்கலாம், தவறு கிடையாது. ஓரளவுக்கு தூங்கினால் அந்த இரவை நாம் வீணாக்கி விட்டோம், அப்படி ஆகாது இன்ஷா அல்லாஹ். தூக்கம் நம்மை மிகைக்கும் பொழுது அதே தூக்கத்தோடு சரியாக வணங்கவும் செய்யாமல் தூங்கவும் செய்யாமல் நேரத்தை வீணாக்குவதை விட ஓரளவுக்கு தூங்கி ஃப்ரெஷ்ஷான பிறகு இபாதத் செய்வதற்காக ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் தூங்கினால் தவறு கிடையாது. ஆக அன்பானவர்களே, இந்த இறுதி 10 ஆரம்பமாக இருக்கிறது. லைலத்துல் கத்ர் இரவை தேடும் வண்ணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி 10 நாட்களும் சொல்லப்போனால் இரவில் கண்விழித்து மனைவிமார்களையும் அவர்கள் தூங்கினாலும் அவர்களை எழுப்பி இபாதத் செய்யும்படி கட்டளையிடுவார் என்று வருகிறது, இறுதி 10 நாட்களும். ஆக இறுதி 10 இரவுகளும் கண்விழித்து இபாதத் செய்தால் அதுவே மிக மிக சிறந்தது. இல்லை என்று சொன்னால் குறைந்தது இறுதி 10 ஒற்றைப்படை இரவுகள், 5 இரவுகள். அந்த 5 இரவுகளில் நாம் கண்விழித்து இபாதத் செய்தால் அதில் நிச்சயமாக ஒரு இரவு லைலத்துல் கத்ராக இருக்கும். அந்த ஒரு இரவை அடைந்து விட்டால் மகத்தான நன்மையை அடைந்தவர்களாக நாம் கருதப்படுவோம். அந்த இரவை நாம் அடைய இந்த சிறிய முயற்சியும் எடுக்காமல் நாம் அதை தவறிவிட்டோம் என்று சொன்னால் மிகப்பெரிய கை சேதம், மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக நாம் இருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த இறுதி 10 இஹ்லாஸோடு முயற்சி செலவு செய்வதோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படி இந்த இறுதி 10 நாட்களில் லைலத்துல் கத்ர் இரவை அடைவதற்காக வேண்டி முயற்சி செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இரவு தொழுகையை கடைபிடிப்பது, வித்ர் தொழுகை தொழுவது, குர்ஆன் அதிகமாக திலாவத் செய்வது, துவா அதிகமாக செய்வது, இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்வது என்று இந்த இபாதத்து தான் அந்த இரவில் வலியுறுத்தப்பட்ட இபாதத்துகள். இதற்காக அந்த நேரங்களை எல்லாம் அதிகம் செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருவானாக. ஆமீன். வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.